Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமம் நம்மை இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளார வழி நடத்துவதாக. அதற்காய் திறந்திருக்கக்கூடிய செவிகளும் பேசக்கூடிய நாவுகளும் பரிசுத்த ஆவியானவரினால ஆளுகை செய்யப்படுவதாக. இன்றைய நாளினுடைய வேதத்தினுடைய படிப்பினைக்கு ஆதாரமாய் பிரசங்கியினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். பல சமயங்கள்ல நாம் சீஷர்களாய் இந்த சபையினுடைய அங்கத்தினர்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே நாம தேவ சமூகத்தை நோக்கிதான் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தை பார்த்துதான் நாம காத்திருக்கிறோம். ஏன்னா கடல் மச்சங்கள் ஆகாரத்தை தன்னுடைய எஜமான் தருவார் என்று ஆவென்று வாயை பிளந்து காத்திருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நாம காத்திருக்கக்கூடியது தேவனுடைய வசனத்திற்காகவும் அவருடைய வழி நடத்தினத்திற்காகவும் மட்டும்தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த வழி நடத்துதல் நம்ம கிட்ட இருக்கிற சமயத்துல அந்த சமூகத்துக்குள்ளார பேசக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெபம். அந்த ஜெபம் நாம ஜெபிக்கக்கூடிய சமயத்துல கவனிங்க, நல்ல சபையில நீங்க சத்தமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை காட்டிலும் இங்க பேசக்கூடியது நீங்கள் தனிப்பட்ட விதத்துல அந்தரங்கத்துல பரலோக பிதாவை நோக்கி நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தான் இது குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இரு. மனம் பதறி அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இரு அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. அந்த நம்மளுடைய வார்த்தைகள் மனம் பதறி ஏதாச்சும் ஒரு வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, மனம் பதறி பேசாம இரு அப்படின்னு சொல்லல, ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. அந்த வசனத்தினுடைய அதிகாரத்தை பாருங்க, நாட் ஈவன் a single word. அந்த நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட மனம் பதறின வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய ஜெபங்களை இன்னைக்கு சீர்தூக்கி பார்ப்போமே. அந்த ஜெபங்கள்ல நம்ம எத்தனை வார்த்தை ஆண்டவரே அப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அது செய்யுங்க, ஆண்டவரே இது செய்யுங்க, ஆண்டவரே அப்படி இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு போவோம் இல்லையா? அந்த பேசிக்கிட்டு போகக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நம்ம எந்த வார்த்தையும் நம்ம விடாம ஜெபிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு சீர்தூக்கி பார்ப்போமே. ஏன்னா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த கேட்கிறவராய் இருக்கிறதுனால, இது பழைய ஏற்பாட்டுல இவர்கள் எழுதுனதுனால தேவன் வானத்துல இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறான்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய விதத்துல தூரமா சொல்லக்கூடிய விதத்துல இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஜீவிக்கக்கூடிய சீஷர்களாக நமக்கு தேவன் வானத்துல இல்ல, அருகிலேயே இருக்கிறார். உங்களோடு கூட நான் இருப்பேன், உலகம் முடியும் பறை வந்த வரைக்கும் உங்களோடு கூட நான் இருப்பேன்னு சொன்ன அந்த வசனத்தின்படியே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்மளுடைய வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. இன்னும் அதை விட யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை, ஒரு பக்கம் செங்கடல். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை நோக்கி பேசின வார்த்தைகள் தான் இது. அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த பக்கம் கடலையும் ஒன்றும் செய்ய முடியாது, இங்கிட்டு வரக்கூடிய பார்வோன் சேனையும் இவங்களால எதிர்த்து நிற்கவும் முடியாது. எங்களை கொல்றதுக்கா இந்த கடற்கரை ஓரத்துக்கு கூட்டிட்டு நாங்க சாகிறதுக்கு இடமில்லைன்னா இங்க வந்திருக்கோம், அப்படி இப்படின்னு புலம்புகக்கூடிய அந்த வார்த்தைகளின் நடுவுல அந்த மோசே சொல்லக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, நீ சும்மா இருந்தா போதும்ன்ற.
நீ பார்வோன் சேனையை எதிர்த்து சண்டை போடவும் வேண்டாம், இந்த செங்கடலை எதிர்த்து நீ போராடவும் வேண்டாம், அதுக்குள்ளார நீச்சல் அடிக்கவும் வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், நீ சும்மா இருந்தா போதும். ஏன்னா நீங்க கூக்குரலிட்டோ அல்லது புலம்பியோ அழுதோ என்ன செஞ்சோ இந்த சூழ்நிலைகளை நாம தாண்டி வர போறது கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல நீங்க சும்மா இருந்த நெருக்கத்தின் மத்தியில, பிரியமானவர்களே, நெருக்கத்தின் மத்தியிலே நம்மளுடைய ஜெபம் மனம் பதறக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கிறத காட்டிலும் ஜெபத்தினுடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து நாம் அமைதலாய் இருப்பது தேவனுடைய சமூகத்துல ரொம்ப சால சிறந்ததா இருக்கும். சங்கீதக்காரன் 46:10 சொல்றான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். ஏன்னா தேவன் எல்லாத்துலயும் உயர்ந்தவர். ஜாதிக்கும் சரி, பூமிக்கும் சரி, சர்வத்துக்கும் சரி, எல்லாத்தையுமே அவரால கூடும். அதனால சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், உயர்ந்தவர் அப்படின்னு எப்போ இந்த இருதயம் பூரணமாய் விசுவசிக்குதோ அப்ப இது அமைதியா இருக்கும். இல்லைன்னா அங்கலாய்ப்போட தான் இருக்கும், அந்த பதறக்கூடிய பதட்டத்தோட தான் இருக்கும். விசுவாசி பதறான், இதான் வசனமே. அந்த பதறாதபடிக்கு சிதறாதபடிக்கு இந்த மனசு இருக்கணும் அப்படின்னா, நாம சங்கீதக்காரன் அவன் ஜெபிக்கிறான். சங்கீதத்தினுடைய புத்தகத்துல 39வது சங்கீதத்துல முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்போமே. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். தாவீது சொல்றானா, எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு நான் மௌனமாகி ஊமையனாய் உம்முடைய சமூகத்துல இருந்தேன். என்னால நல்லதையும் பேச முடியல, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியாம என்னுடைய இருதயம் அனல் கொண்டிருக்கக்கூடியது. கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய வார்த்தையில அனல் இருப்பதை காட்டிலும் உங்கள் இருதயத்துக்குள்ளாரே அனல் இருக்கும் பட்சத்துல அக்கினி உங்களுடைய தியானத்தில் மூழக்கூடியதாகவும், அதற்கு பின்பாக எழக்கூடிய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்துல சித்தத்தின்படி ஏற்புடையதா இருக்கக்கூடிய விண்ணப்பமா இருக்கும். ஏன்னா அதை விட்டுட்டு நாம பல சமயங்கள்ல மனம் பதறி பதட்டத்துல, நம்மளுடைய துக்கத்தினுடைய மிகுதியினால, நம்மளுடைய சூழ்நிலைகளுடைய அழுத்தத்தினால, நெருக்கத்தினால பல சமயங்கள்ல நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, அனல் இல்லாத ஜெபம், ஒரு நீத்து போன ஜெபமாவே போகுது. அதை விட நீங்க நெருக்கத்தின் மத்தியில என் தேவன் பெரியவர்னு சொல்லி நீங்க அமர்ந்திருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, நீங்க மௌனமா இருக்கும் பொழுது, நீங்க தேவனுடைய அந்த வெளிச்சத்தையும் அக்கினியையும் காணக்கூடியவர்களா இருக்கிறீங்க. சங்கீதம் 141 முதல் 3 வசனத்தை வாசிக்க பார்ப்போமே. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஆமென். ஏன்னா இவன் ஜெபிக்கிறான், நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபமும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடியது உமக்கு முன்பாக தூபமாய் இருப்பதாக, என் கையெடுப்பு அந்தி பலியாக இருப்பதாக. ஏன்னா தாவீதினுடைய மறுபக்கத்தை பத்தி நாம ஏற்கனவே நாம பேசி இருக்கிறோம். அவனுடைய மறுபக்கம்
அது ரொம்ப கொடுமையாகவும், தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு, சகோதரனால் கைவிடப்பட்டு, தன்னுடைய சொந்த ஊரினாலும் கைவிடப்பட்டு, அவன் எல்லா இடத்திலுமே ஏளனமாய் பார்க்கப்பட்டு, தன் தகப்பனாலே அவன் அறியப்படாதவனாய் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துலதான் ஒரு செல்வந்தனுடைய மகனாய் இருந்தும் ஆடு மேய்க்கிறவனாய் அவனுடைய காலம் போய்கொண்டிருந்தது. அவனை ஒரு நாளும் அவனுடைய தகப்பன் தேவாலயத்திற்குள்ளாரே பலி செலுத்துவதற்கென்று அழைத்ததும் இல்லை. ஏன்? சாமுவேல் அபிஷேகம் பண்றதற்காக தாவீதை தேடுறப்ப கூட அந்த குமாரர்களின் மத்தியில அவன் நிற்கல. இது எல்லாமும் வேற ஒரு குமாரன் இருக்கிறானான்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் வனாந்தரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டான். அதுபடி நாம பாக்குறப்ப இவன் ஆலயத்திற்கு முன்பாக போய் தூப பலி செலுத்தினதில்ல, அந்த தகன பலி செலுத்தினதில்ல, அந்தி பலியை பார்த்ததும் இல்ல. அந்த அந்தி பலி செலுத்துறப்ப அந்த ஆடுகளை வெட்டி அந்த 2 காலையும் மேல கட்டி தொங்க விட்டு அப்படி கீழே ஆடு தொங்குறத பார்த்தா மனுஷன் கையெடுத்து நிக்கிறது போல இருக்கும். அந்த கையெடுத்து நிக்கக்கூடிய 2 கையையும் விரிச்சு நின்னா அந்த ஆடு கால்கள் 2 கட்டப்பட்டது போல இருக்கும். அதனால நீங்க தேவ ஆலயத்துக்குள்ளார செலுத்தப்படக்கூடிய தூப வர்க்கம் என் விண்ணப்பம், அந்த அந்திபலியில இருக்கக்கூடிய தொங்கக்கூடிய ஆடு என்னுடைய கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை உயர்த்தி அவன் ஜெபிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஆலயத்தை நோக்கி பார்த்து சொல்லக்கூடிய ஆட்டு மந்தையின் நடுவில் சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இவன். ஆனா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா தேவையில்லாததை நான் ஜெபிச்சிடாதபடிக்கு. உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள் உமக்கு சித்தத்திற்கு விரோதமாகவோ அல்லது வெறும் புலம்பலாகவோ மாம்சீக பூர்வமாகவோ எதுவும் இருந்து விடாதபடிக்கு காவல் வைங்க ஆண்டவரே. அதை விட நான் ஊமையனாய் இருந்தேன், மௌனமாய் இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்றது சால சிறந்ததாய் மாறுகிறது. அவன் ரொம்ப அமைதலா உட்கார்ந்து இருக்கிறத அதிக சமயத்துல விரும்புகிறவனா இருக்கிறான். காரணம், தேவனுடைய சமூகத்துல தேவையில்லாதது எதையும் பேசி விடாதபடிக்கு. ஏன்னா யோபுடைய புத்தகத்துல இவன் முதல்ல தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறான், நீங்க அப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்றது. ஆனா கடைசியா தேவன் பேசுறப்ப தேவன் அவனை பார்த்து 33வது அதிகாரம் 31 33 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேச போகிறேன், நீர் மௌனமாயிரும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும், உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசையுண்டு. ஒன்றும் இல்லாதிருந்ததேயாகில் நீர் என் சொல்லை கேளும், மௌனமாயிரும். நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான். யோபும் தன்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமேட்டு அவன் சொல்றான், தேவனுடைய சமூகத்துல நீ பேசாம இரு, அமைதியா இரு, மௌனமா இரு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு பதிலும் யோபு சொல்றான் 40வது அதிகாரத்துல 5வது வசனம், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆமென். எப்ப அவன் பேசாமல் இருந்தானோ அவன் மீது இருக்கக்கூடிய அபிஷேகம் பெருகினது, வியாதிகள் எல்லாமே குறைந்தது. ஏன்னா தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்பதற்கு அவன் அறிந்து கொள்வதற்கு அவன் என்னைக்கு அவன் கையளிச்சானோ அப்பதான் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளாரே புறப்பட்டு வந்தது. ஏன்னா அந்த ஒவ்வொரு தடவையும் பிரதி உத்தரம் சொல்றப்ப தன்னுடைய நண்பர்கள் தேமானியானான எலிப்பாசு, பில்தாது, சோப்பாரு இவங்களை எல்லாத்தையுமே அவன் கேட்டப்போ யோபு 6:24 வாசித்து பாருங்களேன். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உபதேசம்னாலே எதுல தப்பி இருக்கிறீங்களோ அதுல சரி செய்யறதுக்கு தான் உபதேசமே.
ஆன்லைன் பைபிள் ஸ்டடி ஏதோ நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க வாளாகாமல் தலையாகவாய் கீழாகாமல் மேலாவாய் இன்று இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமா பெருகுவாய், அதை சொல்றதுக்காக இல்ல. நாம் எதிலே தவறி இருக்கிறோமோ அதை திருத்தி கொள்வதற்காகத்தான் உபதேசமே. அந்த உபதேசத்தை கேட்பதற்கு யோபு செய்த ஒரே ஒரு விஷயம், மௌனமாய் இருப்பேன். தன் சிநேகிதர்களுக்கு மத்தியில மௌனமாய் இருக்கணும்னு தான் முயற்சி செஞ்சான். ஆனா அவர்கள் பேசின வார்த்தைகள், அவனை நோக்கி சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் அவனால தாங்க முடியல. அதனால திரும்ப திரும்ப பிரதி உத்தரம் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் சொல்லப்பட்டது, நீ பேசாம இரு, ஞானத்தை உனக்கு நான் போதிப்பேன். இதுக்கு அப்புறமேட்டு நான் பேசலன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் தேவனுடைய மகிமையின் வல்லமையை அவன் ருசித்து பார்க்கிறவனாய் ஆனான். பெரியமானவர்களே, நீங்க பல சமயங்கள்ல உங்களுடைய வாய்களை திறந்து நீங்க பேசி கத்தி செதற பண்ணி உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய கோபத்தையும், உங்களுடைய ஆதங்கத்தையும், உங்களுடைய ஆசைகளையும் நீங்க வெளிப்படுத்துறத காட்டிலும் பல சந்தர்ப்பங்கள்ல மௌனமாய் இருப்பது தேவனுக்கு சித்தமான காரியமாய் இருக்கிறது. யாக்கோபு கூட தன்னுடைய காரியத்துல ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம், தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையின் இடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். ஏன்னா யாக்கோபினுடைய ஒத்த மக 12 குமாரர்களின் மத்தியிலே மகளாய் பிறந்தது இவள் ஒருத்தி, தீனா மாத்திரம்தான். தீனாள் மாத்திரம்தான் அந்த அவளுக்குரிய ஒரே ஒரு மக. ஆனா அந்த மகளையும் புறஜாதியான் தீட்டுப்படுத்தினான். எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம். ஆனா அந்த தீட்டுப்படுத்தின விஷயத்தையுமே அவன் நிதானமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்ததுனால அந்த ஹேண்டிலிங்காக அந்த பிரச்சனைய எவ்வளவு தூரத்துக்கு ஈஸியா நிதானமா அதை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குமாரர்கள் வரம் வரைக்கும் எதையும் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தான். வசனம் அபாரதேன்னு சொல்லுகிறது. அவங்க வர்ற வரைக்கும் இவன் பேசாம இருந்தான். ஏன்னா பிரச்சனை பெரியது. அதனால கூச்சலிட்டோ குழப்பத்தை வரவழைத்தோ அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அல்லது எதிராய் போராடியோ ஒன்னும் சாதிக்க போறதுல யாக்கோபு ஞானவான். அந்த விஷயத்துல அவன் ஞானமாய் நடந்ததுனால அவனுக்கு சுமூகமாய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விதத்துல அந்த புறஜாதியார்களும் வந்தாங்க. அவன் திருமணம் செய்ததுக்கு அப்புறமேட்டும் அந்த மகன்களால முன்கோபத்தினால அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதுலயும் யாக்கோபு தன்னுடைய வார்த்தைகளை எப்படி சேர்த்து சொல்லுகிறான்னா, அவர்களின் மத்தியிலே என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். அந்த வாசனை கெடுத்து போகிறதுக்கு காரணம் பேசாம இருக்கணும் பிரச்சனைய. அதே சமயத்துல ஒரு புறஜாதிக்கு கட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மாத்திரம்தான் இவங்களுக்குள்ளார நியமம். அந்த நியமத்தையும் கடந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து யூதர்களோடு ஒருவராய் கலந்து கொள்வதற்கு அவர்கள் தயாரானதுனால அந்த பிரச்சனைய அதோடு விடுறதற்கு யாக்கோபினுடைய மௌனம் சம்மதமாய் இருந்துச்சு. ஆனா அவர்களுடைய குமாரர்களுடைய அந்த சம்மதம் இல்லாததுனால அந்த அசம்பாவிதம் நடந்ததா இருந்தது. ஆனா அந்த இடத்துல பிரச்சனையை ஹேண்டில் பண்றதற்கு யாக்கோபு செய்தது பேசாமல் இருந்தான். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாரையோ உங்களுடைய உறவுகளுக்குள்ளாரையோ பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள்ல நீங்க பேசி சமாளிக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துல பேசாமல் இருப்பது உத்தமத்தனமாய் இருக்கும். அது மௌனமாய் இருப்பது காரிய சித்திக்கூடியதா இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஆபிரகாமோ தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி விட்டப்போ எலியேசரை தன்னுடைய பிள்ளைக்கு மருமகளை கூட்டிட்டு வர சொல்லி பெண் பார்ப்பதற்கு அவனை அனுப்பினான். அவன் அனுப்புறப்பவே அவன் பொருத்தனை பண்ணா, என் ஆபிரகாமின் தேவனும் என் எஜமானின் தேவனுமா இருக்கக்கூடிய கர்த்தருடைய சமூகத்துல வரக்கூடிய பெண்ணை இப்படிப்பட்டவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா. இவன் எப்படி ஜெபம் பண்ணானோ அப்படியே அது நடந்துச்சு. அதனால
இவன் லாபானுடைய வீட்டுல அழைக்கப்பட்டவன். இது அவனுடைய மாமனாருடைய வீட்டுல அழைக்கப்பட்டவனாய் இருந்தான். அந்த அழைக்கப்பட்ட பொழுது அவன் போனதுக்கு அப்புறமேட்டுமே அந்த காரியத்தை ஏற்கனவே இருக்கு, நடந்துச்சு, கர்த்தர் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி லபோ திபோன்னு பேசாம அந்த இடத்துல அவன் அமைதலாய் இருந்தான். ஏன்னா அமைதலாய் இருந்து, ஏன்னா ஈசாக்கினுடைய மாமன்ட்ட தான் போய் பேச வேண்டிய விதத்துல அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமே. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். ஆமென். வேற ஒண்ணுமே செய்யல. தான் ஜெபித்த ஜெபம் வாய்க்க பண்ணினதா இருக்குது. அவன் பெத்துவேலுடைய மகளா இருக்கிறாளா அல்லது தன்னுடைய இனத்தாருடைய எஜமானுடைய இனத்தாரா இருக்கிறாளா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல அவன் ரொம்ப அதிகமாய் அந்த இடத்துல விசாரித்து பார்ப்பதற்கு அவன் செய்த ஒரே ஒரு விஷயம் மௌனமா இருந்தான். ஆர்வ கோளாறுல லொடலொடன் இருக்குல்ல, நம்ம நல்ல விஷயங்கள் நடந்தாலும், ஏன்னா தேவன்கிட்ட ஜெபித்தது போல இவனுக்கு நல்ல விஷயத்த அவன் எப்படி ஜெபித்தானோ அப்படியே நடந்துச்சு. நான் ஏற்கனவே நேத்தே ஜெபித்தேன், போன வாரமே ஜெபித்தேன், எனக்கு ஆண்டவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அது செய்தாரு, இது செய்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய வார்த்தைகள்ல அலப்பாதபடிக்கு, வார்த்தைகளில நிதானமா இருக்கும் பொருட்டு, தேவன் வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். நீங்க உங்களுடைய காரியம் கைகூடி வரக்கூடிய விதத்துல பக்கத்துல இருந்தா கூட உங்களுடைய ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் ஆவிக்குள்ளார மட்டும் இருந்து வாயி மௌனமாய் இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல அபரிவிதமாய் இருக்கும். அவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். எசேக்கியா ராஜா அவனுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய அசீரியா ராஜாக்கள் 2 ராஜாக்களுடைய புத்தகத்துல 18வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமே. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். எசேக்கியா ராஜா அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அசீரியா ராஜா ஏன்னா எசேக்கியா ராஜா இதனுடைய பின்னணியத்தை சொல்லிடுறேன். எசேக்கியா ராஜா மத்த தன்னுடைய தகப்பனாரை போல அல்லாமல் தாவீதை போல தேவ ஆலயத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் திரும்ப சீர்பொருந்தி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து பண்டிகை கொண்டாடி தேவன் நம்மளை பாதுகாப்பார் அப்படிங்கிறதற்காக அவ்வளவுத்தையும் சீராய் செய்த நல்ல ராஜா எசேக்கியா ராஜா. ஆனா இவனுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய அசீரியா ராஜாவினுடைய படைகள் அவனுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ராஜா சொல்றத நம்பாத, உன்கிட்ட படையும் இல்ல, ஆட்களும் இல்ல, கருவிகளும் இல்ல, உன்னை விட நாங்க ஜாஸ்தியா இருக்கிறோம், எங்க கிட்ட நீ வந்தேன்னா உனக்கு படையும் தருவோம், பதவியும் தருவோம், அதனால எங்களுடைய வார்த்தைகளை நம்பு, அவன் சொல்ற மாதிரி கர்த்தர் காப்பார், கர்த்தர் விடுதலை செய்வார், கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் யுத்தத்தை நடத்துவார், அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி தூஷணமாய் அசீரியா ராஜா அனுப்பின பிரதிநிதிகள் எல்லாமே பேசுறாங்க. அப்படி பிரதிநிதிகள் எல்லாமே பேசுற சமயத்துல அவன் சொல்லியிருக்கிறான், எசேக்கியா ராஜா அவன் என்ன பேசினாலும் நீ பதில் சொல்லாம மறு உத்தரவு சொல்ல வேண்டாம், நீ அந்த இடத்துல மௌனமாய் இரு, அந்த இடத்துல வாய மூடிட்டு. ஏன்னா அவன் பேசுறது அத்தனையும் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் தான் அவன் அத்தனையுமே பேசுவான். நம்மளுடைய நம்பிக்கையை குலைக்கும் விதத்துல தான் அத்தனையுமே பேசுவான். கவனிங்க, நாம பேசுறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் உண்டு, பேசாமல் இருப்பதற்கு பல இடங்கள் உண்டு. நம்மளுடைய வார்த்தைகளை எல்லாத்தையுமே அவமாக்கணும்ன்றதுக்காகவே பேசக்கூடிய விதண்டாவாதக்காரர்களின் மத்தியில மறு உத்தரவு சொல்லாமல் இருப்பது நலமானதாய் தேவன் இந்த இடத்துல கூறுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அசீரியா ராஜாவுடைய பிரதிநிதிகள் பேசுற அந்த அத்தனையும் எசேக்கியா ராஜாவிற்கு விரோதமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பேசினாங்க. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான வார்த்தைகள் தான் அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தைகளை அத்தனைக்குமே
இவங்க ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை, அமைதியா தான் இருந்தாங்க. காரணம் வாசிங்களேன், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். காரணம் என்னன்னா, ராஜா ஏற்கனவே இது எல்லாத்தையும் அறிந்தவனாய் இருக்கிறான். அறிந்தவனாய் இருந்து அவனே ஏற்கனவே கட்டளையிட்டு தான் அனுப்பி இருக்கிறான், நீங்க எதுவும் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசாம இருக்கிறதுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவன் வல்லமை மிகுந்த ஆவி இன்றைய நாளிலே உங்கள் வாய்க்கு காவல் வைக்கவும், உன் வாசல்கள், உதடுகளின் வாசல்களிலே காத்து கொள்ளவும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் காதுகளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேலுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை முதல்ல வாசிங்களேன். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஆமென். ஏன்னா தாவீதுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லி வைக்கவே இல்லைங்க. தன்னை எதிர்கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே, யூதா தேசத்து ஜனங்கள் எல்லாருக்குமே இவன் யார்கிட்டையுமே சொல்லி வைக்கல. இவனை பத்தி பெருமையா பாடணும், ராஜாவை வந்து குறைவா பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லி வைக்கவே கிடையாது. இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஜனங்கள் சவுலு வந்து தாவீத தன்னுடைய சொந்த மகனை போல ஏத்துக்கிட்டான். என் கூடவே இரு, எனக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒத்தாசையாரு, என்னுடைய மகளை உனக்கு கட்டித்தரேன், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமா தாவீத வச்சிருக்கிறதுனால சவுலு பிரியப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கூடி இருக்கக்கூடிய ஸ்திரீகள் முறையாய் பாடினது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அந்த 1000 10,000ன்றதுல சவுலுக்கு எரிச்சல் வந்துருச்சு. எரிச்சல் வந்ததுக்குரிய காரணம், என்னை விட அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், தாவீது பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால இதுல மௌனமாய் இருந்த தாவீதுக்கு ஜனங்களுடைய வார்த்தைகள் பிரச்சனையாய் மாறினது. அதுல பல சமயங்கள்ல நம்மை மற்றவர்கள் புகழ்வதும் ஆபத்தாகத்தான் மாறிவிடுகிறது. நம்மை பத்தி அடுத்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடிய வார்த்தையிலுமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் வேற எந்த பகைக்கும் காரணமே கிடையாதுங்க. தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையில வந்து பகை வர்றதுக்கான காரணமே ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எதுலையுமே தாவீது வந்து சவுலுக்கு விரோதமா நின்னதே கிடையவே கிடையாது. இந்த ஒத்த வார்த்தை, தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இந்த ஒத்த ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, இத முறைமாய் பாடி இவங்க லைஃப்லயே இருக்கக்கூடிய பகையை உண்டாக்கினார்கள். அந்த லைஃப் டைமா இருக்கக்கூடிய பகை ஆரம்பித்தது இந்த ஒத்த வரியில. இந்த ஒத்த வரியில ஆரம்பிச்ச அந்த பகை என்னவா மாறுச்சுன்னா காய்மகாரமாய் மாறியது. காய்மகாரமாய் மாறினதுனால சவுலை விட்டு தேவனுடைய ஆவி புறப்பட்டு போனார். தேவனுடைய ஆவி புறப்பட்டு போனதுனால இவன் வீட்டுக்குள்ளாரே தீர்க்க தரிசனம் சொல்றவனா மாறிட்டான். வீட்டுக்குள்ளாரே தீர்க்க தரிசனம் சொல்ல மாறி அவனுக்குள்ளாரே பொல்லாத ஆவி இறங்குனதா மாறிடுச்சு. அந்த பொல்லாத ஆவி இறங்குனதுனால சவுலு தாவீத எப்படா கொல்லலான்னு சொல்லிட்டு அவனை எங்க பார்த்தாலும் கொல்லுவதற்கான வகை தேடக்கூடியவனாய் மாறி
கடைசியா தன்னுடைய பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம கடைசியா இவனுடைய சாவு நாண்டு கொண்டு செத்ததாகத்தான் மாறினது. தன்னைத்தானே மாய்த்து கொண்டு செத்ததானதான் சாவாதான் மாறினது. காரணம், தாவீதின் மீது காய்மகாரம் கொண்டான். காய்மகாரத்துக்கு காரணம் அந்த ஸ்டேட்மெண்ட், சவுல் 1000 தாவீது 10,000. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒத்த வரையில நம்மளை ட்ரிகர் பண்ண முடியும். பிசாசுனால நம்மளை ட்ரிகர் பண்ணி லைஃப் டைமா இந்த பகையை உருவாக்கக்கூடியது பிசாசனுடைய கைகள்ல இருக்கக்கூடிய விஷயம். அதனால பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய நட்புகளிலோ உங்களுடைய உறவுகளின் மத்தியிலோ ஏதாச்சும் ஒரு பகையை இருக்கும்னா நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரூட் எங்க இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையில, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நடந்த சின்ன சம்பவமா தான் இருக்கும். அவைகளை தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து மாற்றுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு நலமா இருக்கும். இல்லைன்னா அது நம்மையே மாய்த்து கொள்ளக்கூடிய விதத்துல, என்னது சவுல மாய்த்து கொள்ளக்கூடிய விதத்துல எல்லாத்துலயுமே. ஏன்னா 11வது வசனத்துல இருந்து வாசிங்களேன், 11ல இருந்து 15 வரைக்குமே. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமென். கவனிச்சுக்கோங்க, சவுல் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மகா புத்திமானாய் நடக்கிறான் என்பதை சவுல், இவன் நடந்தது புத்திமானாய் தான் நடந்தான். எப்படி புத்திமானாய் நடந்தான்னா, சவுலை விட்டு விலகி போக ஆரம்பிச்சான். எந்த ஒரு விஷயத்திலயுமே சவுலோட சங்காத்தமே வேணாம், இனி அந்த பிரச்சனையே வேணாம், அவனை நான் என்னது கொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவீத கொல்லணும்னு சவுல் நினைச்சதுனால அவனை கொல்றதுக்கு, சவுல தாவீது கொல்றதற்கு ஏமாத்துறான். அவன் பெரிய படையவே சமாளிக்கக்கூடிய ஒத்த சவுல கொல்றதுக்கு தாவீதுக்கு என்னது லேசான காரியம். ஆனா அவன் செய்தது புத்திமானாய் நடந்து கொண்டான். அமைதியா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என்னைய மட்டப்படுத்துறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு என்னைய தூரப்படுத்துறியோ, எப்படி நீ செய்தாலுமே நான் உன்னைய சீண்ட மாட்டேன், உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியாய் ஒதுங்கி இருந்தான். ஆனா பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாதது சவுலு, பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது தாவீது. நாம பல சமயங்கள்ல பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும் தான் ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு இதை சொல்லி தருகிறவராய் இருக்கிறார். பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்குங்க. அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய சமயத்துல புத்திமானா, ஏன்னா அமைதியா இருந்தா, மௌனமா இருந்தா, நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் செவுத்தோடு சேர்த்து உருவ குத்தினாலும் ஒதுங்கி போயிட்டு திரும்ப சுரமண்டலத்தை தான் வாசிட்டு இருந்தான். அதுல பாதிப்பு வரவே இல்லை. இவன் சுரமண்டலத்தை வாசிக்க வாசிக்க அசுத்தாவி வெளியேறி போய்கிட்டே இருந்துச்சு. அசுத்தாவி வெளியேறி போயிடுச்சுன்னா அவன் நார்மலுக்கு வந்துடுறான். திரும்ப அசுத்தாவி உள்ளுக்குள்ளார வந்துச்சுன்னா அவன் அப்நார்மல் ஆயிடுறான் சவுலு. அப்படிங்கிற விஷயத்துல அவன் தாவீது செய்கைகளில் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்ததுனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களா? நீங்க என் கூடவே இரும், என் பக்கத்திலே இரும், என் அருகிலே இரும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு பாடுறதுனால இல்ல, அவரோடு கூட நீங்க புத்திமானாய் நடந்து எதிராளிகளுக்கு மத்தியில நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதுங்க, அமைதியா இருந்தீங்கன்னா போதுங்க. பல சமயங்கள்ல கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இது நீங்க புத்திமானாய் நடந்தீங்கன்னா எதிராளிக்கு எப்படி தெரியும்னா, 15வது வசனம் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சவுல் தாவீது நடந்தது புத்திமானாய், ஆனா சவுலுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா மகா புத்திமானாய் தெரிஞ்சிச்சான், பெரிய பராக்கிரமசாலியா தெரிஞ்சான். அதனால அவனுக்கு பயந்து இருந்தான்.
நீங்க அடுத்தவங்களை உங்களுடைய கூக்குரல்னாலேயோ கூச்சல்னாலேயோ உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசி உங்களுடைய கோபத்தை காட்டி உங்களுடைய வெறுப்பை எல்லாத்தையுமே கொட்டி அப்படி திருத்தி இப்படி திருத்தி எல்லாம் எதிராளியை சமாளிக்கிறத காட்டிலும் நீங்க புத்திமானாய் நடந்தீர்கள் என்றால் எதிராளிக்கு கண்களில நீங்கள் மகா புத்திமானாய் தெரிவீர்கள், அவனும் உங்களுக்கு பயப்படுவான். 16-17 வாசிக்கல. இஸ்ரவேலும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வருத்தமாய் இருந்தான். பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். ஆமென். ஏன்னா சவுல் இந்த அதிகாரத்துல முந்தின இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாத்தையுமே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். நீ தகப்பன் வீட்டுக்கு போகாத, என் கூடவே இருந்துரு, என் பக்கத்திலே இருந்துரு, அப்பதான் நான் ஜெயிக்கிறவனா மாறுவேன், அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவன் சவுல். ஆனா அந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், சவுல் 1000 தாவீது 10000 சொல்லி அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கேட்ட மாத்திரத்துல அவன் எல்லாத்தையும் மாத்திட்டு, நீ தூர போ, நீ போர் சேவகனா மாத்திரம் இரு, என்கிட்ட பக்கத்துல வராத அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மாத்தினான். ஆனா மாத்துனதையும் மௌனமாய் இருந்து அமைதியாய் இருந்து அப்படியே செய்ததுனால ஜனங்களின் மத்தியில அவன் யாவரும் தாவீதை சிநேகிக்க கூடிய விதத்துல அவன் சிநேகிதனாய் மாறினான். உங்களுடைய எந்த பிரச்சனையிலுமே, அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, உறவுகளின் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பல சமயங்கள்ல உங்களுடைய மௌனம் உங்களை சிநேகிதர்களாய் மாற்றி கொடுக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய அமைதி, சும்மா இருக்கக்கூடிய தன்மை உங்களை சிநேகிதர்களாய் மாற்றி கொடுக்கும். சவுல் எவ்வளவுதான் செஞ்சாலும் பிரச்சனையை தாவீது எவ்வளவு அதிகமா எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ண தெரியுமா? ஏன்னா அவனுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியும். ஏன்னா தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாத்தையுமே மனுஷன்கிட்ட ஊற்றணும்ன்றது அவன் ஒரு நாள் அவனுடைய எண்ணமே கிடையவே கிடையாது. அவனோட மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாத்தையுமே வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, அரசவையில இருந்தாலும் சரி, அரியணையில இருந்தாலும் சரி, போர் களத்துல இருந்தாலும் சரி, எப்பவுமே அவனுடைய ஜெபம் தேவனை நோக்கி இருக்கும். அவனுடைய கவலைகளையும் எண்ணங்களையும் கடவுள்கிட்ட மறக்காம ஜெபமா மாத்தி ஊற்றுனவனாய் இருக்கிறான். அதுக்காக தான் சங்கீதக்காரனுடைய புத்தகத்துல 62வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். உங்க இருதயத்தை எங்க ஊத்துருங்க அப்படின்னா தேவன்கிட்ட ஊத்திருங்க. என்கிட்ட இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டேன்னு சொல்லி கத்தி தீத்துறாதீங்க. கத்தி தீக்கிறதுனால உங்களுடைய இருதயம் மனுஷர்களுக்கு முன்பாக மாத்திரமே ஊற்றப்பட்டதா இருக்கும். நீங்க அவரை நம்பி அவருடைய சமூகத்துல ஜெபத்துல மௌனமாய் அவருடைய சமூகத்தில் தங்களுடைய இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே ஊற்றினீங்கன்னா தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பது அனுகூலமாக கூடியதா இருக்கும். அதனால அவன் 142வது சங்கீதத்துல 2வது வசனம் அவன் சொல்றான், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். மனுஷருக்கு முன்பாக நீங்க மௌனமாய் இருந்துட்டு தேவனுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஊத்துங்க. உங்களுடைய நெருக்கமா இருந்தாலும் சரி, சஞ்சலமா இருந்தாலும் சரி, அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்துல ஊத்துங்க. ஏன்னா அவன் தினசரி வாழ்க்கையை ஜெபமா மாத்திட்டான். அவன் குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிப்பான், நாள் முழுவதும் தன்னுடைய எண்ணத்தை கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அதனால அவனுடைய ஜெபத்தை எப்படி சொல்றான் அப்படின்னா 55வது சங்கீதம் 17வது வசனம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமென். ஏன்னா அவன் அந்தி சந்தி மதியானம்னா காலையில மாலையில சாயந்தரம் எந்த நேரமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துலதான் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்.
நான் சவுல்கிட்ட போயோ என் தகப்பன்கிட்ட போயோ என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஊரார் மத்தியிலே முறையிட்டு புரணி பேசி குறைகளை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறத காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல முறையிடுவேன், அவர் உன் சத்தத்தை கேட்பார். உங்களுடைய முறையிடுதல் மனுஷர்களுக்கு முன்பாக இருக்கிறத காட்டிலும் தேவனுக்கு முன்பாக இருக்கும் பட்சத்துல அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். 145வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போமே. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஆமென். அதுல என்றென்றைக்கும் நாடோறும், நாள்தோறும் தான் நாடோறும், நாள்தோறும் தினைக்கும் என்றென்றைக்கும் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், இப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இந்த வசனம் சொல்றதுபடியே நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த நாளுமே அது துக்கமா இருந்தாலும் சரிங்க, சஞ்சலமா இருந்தாலும் சரிங்க, தவிப்பக்கூடிய விஷயத்துல என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுமோ அப்படி இப்படின்னு தடுமாற்றத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட தேவனை ஸ்தோத்தரிங்க, அவருடைய நாமத்தை துதிங்க, சூழ்நிலைக்கு நீங்க அமைதியாயிருங்க. தேவன் எல்லாவற்றையுமே மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா தாவீது தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஆழமா இருக்கக்கூடிய உணர்வுகளை கூட, அந்த சிந்தனைகளை கூட அப்படியே அவருடைய சமூகத்துல ஊத்துறார். தன்னுடைய வாயின் வார்த்தையினால மாத்திரம் இல்ல, தன்னுடைய மனதுக்குள்ளார ஓடக்கூடிய தியானமும் கூட. பல சமயங்கள்ல நம்மளுடைய வாய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய இருதயம் பல சங்கடமான விஷயத்தையும் பல தர்ம சங்கடமான விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா இருதயத்துக்குள்ளார ஓடக்கூடிய நினைவுக்கும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார்னு சொல்லி உன்னுடைய வாய் அறிக்கையிட்டு, இது எப்பதான் இந்த மனுஷன் திருந்துவானோ, எப்பதான் இந்த காரியம் மாறுமோ, எப்பதான் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே விடுதலை ஆகுமோ, அப்படி இப்படின்னு இருதயத்துக்குள்ளார உங்களுடைய தியானம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது இறைவனுக்கு உகந்ததாய் இருக்கவே இருக்காது. தாவீது சொல்றான், தன்னுடைய வார்த்தையும் தன்னுடைய மனசுல ஓடக்கூடிய சிந்தனையும் தேவனுக்கு உகந்ததாய் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவன் உறுதி செய்யக்கூடியவனா இருக்கிறான். சங்கீதம் 19:14 வாசிங்களே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். பிரீதியாய் இருப்பதாக, உங்களுக்கு பிரியமாய் இருப்பதாக. அப்ப என்னுடைய வாயில இருக்கக்கூடிய வார்த்தையும் என் மனசுக்குள்ளார ஓடக்கூடிய நினைவுகளும் ரெண்டும் தேவனுக்கு விருப்பமுடையதா இருக்கும். வாயில வரக்கூடிய வார்த்தை நம்பிக்கைக்குரிய வார்த்தையாவும், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார்னு இருதயத்துக்குள்ளார பயந்துகிட்டோ தடுமாறிக்கிட்டோ தேத்துக்கிட்டோ இது எப்படி முடியுமோ எங்கனம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய, ஏன்னா மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறவன். அந்த உள்ளத்துக்குள்ளார இருக்கக்கூடிய தடுமாற்றம் இல்லாமல் உன்னுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தினுடைய தியானமும் தேவனுடைய சமூகத்துல பிரியமா இருக்கணும்ன்றதுக்காக அவன் எப்போதுமே உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா இருதயத்துக்குள்ளார நம்ம எப்போதுமே இப்படிதான், நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் போவோம்னு இருதயத்துக்குள்ளார என்னது நம்மளுடைய எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்துட்டு வாயினுடைய வார்த்தையில கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு விடுவாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம, அதுக்காக தான் 103வது சங்கீதம் 1வது வசனத்துல சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. அவ சொல்றான், ஆத்மா மாத்திரம் இல்ல, என்டையர் ஹார்ட். இன்னைக்கு உங்களுடைய ஜெபமுமே தேவனுடைய சமூகத்துல முழு இருதயமும் தேவனுடைய நாமத்தை சோத்தரிக்கணும். அவருடைய சமூகத்துக்குள்ளார அப்படி எல்லாத்தையுமே ஊத்தி கொண்டு வந்து ஜெபிக்கக்கூடிய சமயத்துல வெளியில மௌனமா இருக்கும், ஆவி அனலா இருக்கும், விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்துல போய் சேரக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவரு தாவீது சொல்றான், தன்னுடைய இருதயத்தை எல்லாத்தையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே. அவன் அனுமதிக்கிறாங்க,
எனக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அதுல ரகசியமான எண்ணங்களோ கவலைகளோ அதுல முடியாதுங்கிற ஒரு எண்ணமோ எதுவுமே இருக்குதான்னு சொல்லி தயவு செய்து என்னை ஆராய்ஞ்சு பாருங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்குறான். தாவீது. வாசிப்போம் சங்கீதம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமென். அவன் சொல்றான், என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான் ஆண்டவரு, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லணும், பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்ணுவா, யாருக்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்குங்கிறது தாவீதுக்கு நல்லா தெரியும். தன்னுடைய பெத்த பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லல, தன்னுடைய நம்பி இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கூட சொல்லல, தேவனுடைய சமூகத்துல அவன் ஊத்துனான். நான் வாயினுடைய வார்த்தையில மாத்திரம் நான் தேவனை சார்ந்து இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய இருதயமும் சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாய் நம்பினதுனால அவன் அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறான். ஆனா அகிதோப்பேல் அப்படிங்கிறது அவனுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். அவன் ஆலோசனைக்காரனா இருக்கிறதுனால அவனை தன்னுடைய அப்சலோம் தன்னுடைய மகனுக்கு அவன் ஆலோசனைக்காரனாய் மாறுகிற பொழுது அவனை திரளான ஜனங்கள் 1-2 சாமுவேலுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அப்சலோம் இப்ப பதவியை எடுத்துக்கிறதுக்கு அவன் தயாராயிட்டான். தாவீதை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக அகிதோப்பேலை கூட்டிட்டு அவனுக்குரிய ஆலோசனைகளை எல்லாத்தையுமே கேட்கிறான். அவனுடைய ஆலோசனை எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டப்போ இவனுக்கு அகிதோப்பேல் ஆலோசனை பண்ண வரான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தாவீதினுடைய ஜெபம் அகிதோப்பேலை கட்டுப்படுத்துறதுக்கு அவன் செய்த ஜெபம் ஒன்னே ஒண்ணுதான். 2 சாமுவேலுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனம். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஏன்னா அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுப்பான்றது தாவீதுக்கு நல்லா தெரியுங்க. அவனுடைய பலம், அகிதோப்பேலுடைய பலம் என்னன்றது நல்லாவே தெரியும். அகிதோப்பேலுடைய இருதயத்துக்குள்ளார அகிதோப்பேல் யாரு அப்படின்னா தாவீது உரியாவினுடைய மனைவி ஆகிய பத்சேபாளுடைய தாத்தா தான் அகிதோப்பேல், சொந்த தாத்தா. தன்னுடைய பேத்தியினுடைய வாழ்க்கையை சீரழித்தவன் தாவீது. ஏன்னா நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை தாவீது உள்ள புகுந்து தன்னுடைய பேத்தியினுடைய கணவனையும் கொன்னுட்டா, அந்த குடும்பத்தையும் இவன் அபகரிச்சுக்கிட்டா. அப்படிங்கிற கோபம் இவனுக்கு இருதயத்துக்குள்ளார எப்படா பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். அவனுடைய கோபத்தை அவன் அடக்கி கொண்டு வைத்திருந்தான். கோபத்தை வெளியே காட்டல. அவனுக்கு ஆலோசனை சொன்ன நாட்கள்ல வெளியே காட்டல. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கோபம் வெளியே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கழிச்சு வெளியே வரக்கூடியதா இருக்குது. அவ்வளவு நாள் அவனுடைய வைராக்கியம் அவனுடைய இருதயத்துக்குள்ளார இருந்திருக்குது. அந்த கோபத்தை வெளியே காட்ட தெரியாம அடக்கி வைத்திருக்கு. இவன் சும்மா இருந்திருந்தானா தேவனுடைய சமூகத்துல அகிதோப்பேலுடைய ஆலோசனையும் நல்ல ஆலோசனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவனுடைய ஆலோசனை அவமாகி போகிறதுக்கு கரெக்டா பாயிண்ட் பண்ணி ஜெபம் பண்றான் பாருங்க தாவீது. அவனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அகிதோப்பேல் ஆலோசனைக்காரன், கரெக்டா ஆலோசனை சொல்லுவான். அவருடைய ஆலோசனை எல்லாத்தையுமே அவமாக்கி போடுவீராக, பைத்தியமாக்கி போடுவீராக அப்படிங்கிறது அவன் ஜெபம் பண்றான். 2 சாமுவேலுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. ஆமென். ஏன்னா அவ்வளவு அழகா ஆலோசனை சொல்றவன். அவனுடைய ஆலோசனை தேவனுக்கு அடுத்த வாக்கு போல இருக்கக்கூடியதான ஆலோசனை சொல்லக்கூடிய அவ்வளவு திறமைக்காரன். ஆனா அந்த திறமைக்காரனையும் அழிக்க வல்லது தேவனுடைய வல்லமை. அப்படிங்கிறதுனால
தேவனுடைய சமூகத்துல அவன் ஜெபிக்கிறான். ஐயோ இவன் வந்துட்டானா அதனால இவனுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில தாவீது உட்கார்ல. அவனுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் ஆலோசனை தேவனுக்கு அடுத்த ஆலோசனையா இருந்தாலும் பைத்தியமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் ஒரு ஆலோசனை சொல்றான். 2 சாமுவேலுடைய புத்தகத்துல 17வது அதிகாரத்துல முதல் வசனம். தாவீது வெளியே போயிட்டா. தாவீது வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு அப்சலோமை நோக்கி, நீ 12,000 பேரை மட்டும் கூட்டிட்டு போ, என்டையர் சேனையுமே நீ கூட்டிட்டு போக தேவையில்லை, 12,000 பேரை மட்டும். வசனம் 17வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்தெடுத்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி பின்தொடர்ந்து போகட்டும் சொல்றான். ஆனா அவன் அந்த சமயத்துல அப்சலோமு அகிதோப்பேலுடைய ஆலோசனைய நம்பாம ஊசாய கூட்டிட்டு ஆலோசனை கேட்கிறவனா இருக்கிறான். 2 சாமுவேலுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஊசாயி அப்சலோம பார்த்து சொல்றான், அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல, பைத்தியமாக்கிட்டாரு கர்த்தர். அவனுடைய ஆலோசனை உண்மையிலேயே நல்ல ஆலோசனை. அகிதோப்பேலுடைய ஆலோசனை உண்மையிலே நல்ல ஆலோசனையா இருந்துச்சு. ஆனா தாவீதுடைய ஜெபம் அமைதலாய் பலிக்க கூடியதா இருந்துச்சு. அவனுடைய ஜெபம், அவனுடைய ஆலோசனை நல்லதல்லன்னு அவங்களுக்குள்ளாரே சொல்லக்கூடிய விதத்துல அந்த ஆலோசனையை மாத்தி போடுறாங்க. மாத்தி போட்டதுனால இவன் தெரிந்து கொண்டதற்கு உரிய காரணம் 2 சாமுவேலுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 14 வாசிங்கள 14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஏன் நீங்க அமைதியா இருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா போதுங்க. எந்த இடத்துல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை அபத்தமாக்குறது தேவனால கூடும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் தவறு என்று குற்றப்படுத்துகிறேன். இது கர்த்தருடைய ஊழியக்காரராக என்னுடைய சுதந்திரமும் சேனையின் கர்த்தரால் உண்டாயிருக்கக்கூடிய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்துல தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வர்றதற்குரிய காரணம் ஆலோசனையை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய நல்ல ஆலோசனை வந்தா கூட அதை அபத்தமாக்குறது கர்த்தரால கூடும். இதை விட அவருடைய ஆலோசனை மாத்திரம் அபத்தமாக்குனது மாத்திரம் இல்லாம அகிதோப்பேல் எல்லா விஷயத்திலையுமே அவனுடைய பெருமை ரொம்ப அதிகமாய் இருந்ததுனால அந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே அவன் தேவனுடைய சமூகத்துல தன்னைய பெரியப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவனுடைய யோசனை எல்லாமே பெருசா இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே பெரியப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவன் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியல. அகிதோப்பேலுக்கும் அவனுடைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியல. அவன் கையில எடுத்துட்டு தாவீதை முறியடிக்கணும்னு பார்த்தான். ஆனா 2 சாமுவேலுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி இவனுடைய ஆலோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் தன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு 4 கொண்டு செத்தான். வசனம் அப்படிதான் சொல்லுது. என்னது, யூதாசுக்கு ஒப்பனையாய் இருக்கக்கூடியவர் இந்த அகிதோப்பேல். தாவீது பல சந்தர்ப்பங்கள்ல இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாய் சொல்லக்கூடியதா இருக்கும். தன்னுடைய நண்பனையும் தன்னுடைய சொந்த சிநேகிதனையும் முத்தமிட்டு காட்டி கொடுத்தவன் யூதாசு. அதே போல தன்னுடைய சொந்த எஜமானனாகிய தாவீதையுமே தன்னுடைய ஆலோசனையினால காட்டி கொடுத்தவன் அகிதோப்பேல். அவனுக்கு இருக்கக்கூடிய காரியத்துல எல்லாத்துலயுமே அவன் நவமாக்கி போனுச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அகிதோப்பேலும் நாண்டு கொண்டு சேர்த்தான், யூதாசும் நாண்டு கொண்டு சேர்த்தான். யூதாஸ் உரிய முன் உதாரணம், முன் அடையாளம் அகிதோப்பேல். அப்படி எல்லா விஷயத்திலையுமே வெளியே அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியாம அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தனக்குள்ளார அடக்கி வச்சு அதுல இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாத்தையுமே அவன் பெருசாக்குனதுனால முடிவு தாவீதுக்கு இல்ல, அகிதோப்பேலுக்கு தான் முடிவு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து கூட பல சந்தர்ப்பங்கள்ல ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. அவர் நெருக்கப்பட்டும்
ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். அவருக்கு வாயை திறக்கிறதற்கு, சபிக்கிறதற்கு, திட்டுறதுக்கு, பதில் சொல்றதுக்கு அத்தனையும் தெரிந்தவராய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து செய்த ஒரே ஒரு விஷயம், வாய் திறவாதிருந்தார். வாய் திறவாதிருந்து இருக்கக்கூடிய ஒரு 5 சந்தர்ப்பத்தை நாம பார்ப்போம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டே டியூன்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்க கேட்போம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஆமென். ஏன்னா இவரை பார்த்து அவரை எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே தான் ஒரு விஷயத்த கோர்ட்டு மாதிரி கொண்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாரு. அந்த வீதியிலே கோர்ட்டு நடக்குது. அந்த கோர்ட்டுக்குரிய ஜட்ஜு இயேசு கிறிஸ்துவ கொண்டாந்து நிறுத்தி, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாத்துங்க. கல் எரியலாம் அப்படின்னா இவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாருன்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். கல் எரியல அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பா இருக்கிறாருன்றதை கடைபிடிச்சுக்கலாம். ஆனா இவர் இந்த ஸ்ரீன் மேல நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து செய்த ஒரே ஒரு விஷயம், கம்முன்னு இருந்தார், மௌனமாயிருந்தார். வேற ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதுல மௌனமா இருந்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எவன் பாவம் செய்தே அவங்கள்ல எரி அப்படிங்கிற ஒத்த வார்த்தையோட அத்தனை கூட்டமும் கலைஞ்சு போகிற அளவுக்கு தேவன் நிதானம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நிதானம் உள்ளவர்களாய் இருங்கள். கனானிய ஸ்திரீக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்களேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவ தொண கேட்டுக்கிட்டேதான் இருக்கிறா. ஆனா இயேசு கிறிஸ்து அமைதியா தான் இருந்தாரு. அந்த அவருடைய அமைதி என்ன அப்படின்னா, அவருடைய விசுவாசத்தை சோதித்து அவர்களுக்கு முன்னாடி வெளிப்படையாய் அந்த விசுவாசத்தை எண்பித்து காட்டினது. இவள்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தை இந்த இஸ்ரவேல கூட நான் காணல அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய விசுவாசத்தை எண்பித்து காட்டக்கூடியது அவருடைய மௌனம். அதே போல பிரியமானவர்களே, உங்களுடைய பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய மௌனம் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்க கூடியதாய் மாறும். அவர் பிரதான ஆசாரியாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க இயேசுவ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிப்போமே. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அடுத்து மார்க் 14:60-61 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். ஏன்னா இந்த பிரதான ஆசாரியர்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக எப்படி மாத்தி கேள்வி கேட்டாலும் அவர் பேசாம தாங்க இருந்தார், மௌனமா தாங்க இருந்தார். இயேசு கிறிஸ்து பேசாம தான் இருந்தார். பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாயை கிளறதுக்குன்னே பல சமயங்கள்ல பல பேர் பேசக்கூடிய விதங்கள் உண்டு. ஆனா அதுல நீங்கள்
அவரோடு ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். அப்படியே இருங்கள். பிளாத்துவுக்கு முன்னாடியுமே யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க பார்த்தோம் அப்படின்னா, பிளாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஒண்ணுமே சொல்லல இயேசு கிறிஸ்து. பிளாத்து கிட்ட அதிகாரத்துக்கு முன்னாடி பேசியும் வேஸ்ட். ஏன்னா அதிகாரம் அவனுக்கு இல்ல. பரத்திலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அதனால அந்த மெச்சூரிட்டி பல சமயங்கள்ல உங்களுடைய ஜெபத்திலையும் உங்களுடைய வார்த்தையிலையும் இருக்க கடவுது. அப்படி மாறும் பட்சத்துலதான் ஏரோதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க பார்த்தோம் அப்படின்னா, ஏரோதை குறித்து அநேக காரியங்கள், இயேசுவை குறித்து அநேக காரியங்களை இருந்ததினால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடியே அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழி அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏரோது உலகபூர்வமாய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினவன், ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க விரும்பவில்லை. அவனை உலகபூர்வமாய் பார்க்க விரும்பினதுனால உலகபூர்வமாய் இருக்கக்கூடிய அத்தனை கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஆவிக்குரிய மனுஷனா நீங்க நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் பதில் பேசி பழகுங்க பிரியமான சகோதரனே சகோதரியே. அதனால நாம நிறைய விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்துவ போல மறுதரம் ஒன்றும் சொல்லாதபடிக்கு எதுவும் சொல்லவில்லை என்று சொல்லி நாம மௌனமாய் இருப்பதே பிரயோஜனமாய் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆனா அதே சமயத்துல பிரியமானவர்களே, மௌனமா இருக்க சொல்லிட்டாரு ரெக்ஸ் பிரதர் பிரசங்கத்துல, நம்மளை எல்லாத்துலயுமே பேசாம இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா சந்தர்ப்பத்திலையும் பேசாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரசங்கினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஆமென். அதனால நாம மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்றதுக்கு கூட உங்களுடைய வாயை மூடிடாதீங்க. அடுத்தவங்ககிட்ட போய் அவங்க சுவிசேஷ சம்பந்தமா பேசக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய வாய்களை மூடாதீங்க. அப்ப அடக்கி வச்சாலும் அப்போஸ்தலர் பணி 18வது அதிகாரம் 9வது வசனம், ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாக்கி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஆவியானவர் சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அவர் பேசக்கூடிய விஷயம் என்னது? சுவிசேஷத்துக்கு அடுத்த விஷயம். சுவிசேஷத்துக்கு அடுத்த விஷயங்கள்ல உங்க வாயை விரிவாய் திறங்கள். உன் குடும்ப பிரச்சனை, உன் சொந்த கவலை, சோகம், சொந்த கதை, இதுக்கு எல்லாத்துக்குமே மௌனமாய் இருக்க பழகிக்கொள்ளு. ஏன்னா நாம இறுதி காலத்துக்குள்ளார இருக்கிறோம். இந்த இறுதி காலத்துல இருக்கக்கூடிய நாம இப்ப மௌனமாய் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்போமேயானால் ஒத்தாசை வேற எங்கிட்ட இருந்தாச்சும் புறப்பட. எஸ்தருடைய புத்தகத்துல 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஏன்னா நீங்க அப்போஸ்தலருக்கு இருக்கக்கூடிய இந்த சபைக்குள்ளார சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களுடைய சுவிசேஷம் பிரயோஜனமா இருக்கணும்ன்றதற்காகத்தான் உங்களையே ரட்சிக்கிறவனா இருக்கிறாரு. நான் பல சமயங்கள்ல ஞானஸ்தானம் வாங்குறதுக்கோ அல்லது இந்த சபையினுடைய விசுவாசத்திற்குள்ளார வர்றதுக்கோ நான் யோசிக்கிறவனா இருந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது காரணம், நீ அட்லீஸ்ட் வாயை திறந்து சுவிசேஷத்தை சொல்லணுன்றதுக்காக. சுவிசேஷத்திற்கு உன் வாய்களை விரிவாய் திறக்க வேண்டிய காலகட்டம் இதுவாய் இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு எவ்வளவு அடக்குனாலும் இன்னும் அதிகமாய் கூப்பிடும் பொழுது விடுதலை நமக்கு சமீபமாய் இருக்கக்கூடியதா இருக்குது. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போமே. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென்.
எவ்வளவு அவனை அடக்குனாங்களோ அவ்வளவு அதிகமாய் அவன் கூப்பிடுகிறவனாய் மாறினான். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அமைதியா இருங்க. சுவிசேஷத்தை குறித்து சத்தமாய் பேசுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவர். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமனேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பல சந்தர்ப்பங்களில நீர் மௌனமாய் இருந்தீர் என்பதை இயேசு கிறிஸ்துவே நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வேளையில கேட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தாவீது தன்னுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே உமக்கு முன்பாக மறைவாய் இல்லாதபடிக்கு அத்தனையுமே தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலுமே வெளிப்படையாய் வைத்திருந்தது போல எங்கள் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பாரும் என்று உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் இந்த நாளில கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதாகிலும் ஒரு விஷயத்துல எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று காத்திருக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியையும் இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல திறந்த உள்ளத்தோடு கூட ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இதோ அவர்களுடைய இருதயத்துல இனி நான் இந்த பிரச்சனையை குறித்து ஒரு உத்தரவும் சொல்ல மாட்டேன் என்ற முடிவு அவர்களுடைய இருதயத்தில் எடுப்பார்களே ஆனால், அவர்களுடைய வாய்க்கு காவல் வைப்பார்களே ஆனால், அவர்களுடைய உதடுகள் மீறுதல் இல்லாதபடிக்கு இருக்கும் என்று தீர்மானம் பண்ணினவர்களாய் இருப்பார்களே ஆனால், தேவ கிருபையினுடைய அபிஷேகம் இந்த வேளையில இறங்குவதாக ராஜா. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளின் மத்தியில வல்லமையினுடைய பிரசன்னம் இறங்குவதாக ராஜா. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளின் மத்தியில தேவனுடைய வல்லமை இந்த வேளையில இறங்குவதாக ராஜா. மகா பெரியவருடைய கிருபை அவர்களை விடுதலையோடு கூட பாதுகாத்து வழி நடத்த இந்த வேளையில இதோ முடிவு எடுக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய விதத்துல ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல, அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல, யாரு எந்த இடத்துல இருந்தாலும் தேவ பிரசன்னம் அவர்கள் இடத்தில் இறங்குவதாக ராஜா. தேவ கிருபை அவர்களை ஆளுகை செய்வதாக ராஜா. தேவனுடைய ஒத்தாசைக்கென்று அவர்களுடைய வாய் மௌனமாய் இருக்கவும், அவருடைய சுவிசேஷத்திற்கென்று அவர்களுடைய வாய் விரிவாய் திறக்கவும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.